மிதுன ராசி நண்பர்கள் 2026ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் சுயமா தொழில் செய்பவர்கள், ஓட்டல் வைத்து பிஸ்னஸ் செய்பவர்கள், நீர்வளம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். கடன் சுமையிலேயோ இல்லை கஷ்ட நஷ்ட விடயத்திலேயோ இருப்பவர்களுக்கு இந்த 2026ஆவது வருடம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி வருடமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமடைந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் அதேபோல் உங்கள் ஜாதக ரீதியாக 8ஆம் பாவத்தையும் அதேபோல் 10ஆம் இடமான தொழில் பாவத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ உங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ருண ரோக எதிரிகள் விலகக்கூடிய தன்மையும் உடல் ரீதியான நோய்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையும் இருக்கும். அதே போல் சிறு சிறு கண்டங்கள், விபத்துகள், இது போன்ற வகையில் கஷ்டங்களையும் வலி வேதனைகளையும் உணர்ந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் இந்த கஷ்டத்தில் இருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கோ விமோசனம் கிடைக்கிறதுக்கோ உங்களுக்கு நல்ல ஒரு அரிய ஒரு இந்த 2026ஆவது வருடம் இருக்கும். அதே போல் தொழிலில் உங்களுக்கு எதிரிகள், போட்டி, போராமையில் நிறைய விதத்தில் தொழிலில் நஷ்ட விரைத்தை சந்தித்த உங்களுக்கு இந்த 2026ஆவது வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் என்பது மாற்றம் இல்லை. அதனால் இந்த 2026 மிதுன ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணலாம்னு சொன்னால், முதல்ல திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணலாம். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணலாம். 2வது உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 8ஆம் இடம்ன்றது மகரமனை. முடிந்த அளவு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த 2026 உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி கொடுத்து நல்ல அமோகமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் என்பது மாற்றம் இல்லை. அதனால் முடிந்த அளவு இறைவனை நம்புங்க, இறைவனுடைய வழியில் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்குற மாதிரி உங்களுடைய வருமானத்தை ஒரு சிறு தொகை எடுத்து அந்த சிறு தொகையில் தான தர்மம் செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் படிப்பு உபகரணம் தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆவது வருடம் மிக ஏற்ற வருடமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் பெறக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் இந்த 2026ஆவது வருடம் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.